மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான தினம்னு சொல்லலாம். அதாவது திருமணம், காதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு இருக்கிற பட்சத்தில் அதற்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு தீர்மானம் எடுப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக உகந்த தினமாக இது இருக்கும். நண்பர்களால் மனதுக்கு சந்தோஷமும் ஒரு இதமான சூழ்நிலையும் ஏற்படும். நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ரொம்ப நல்லபடியாக பேசுவீங்க. உங்கள் பேச்சாற்றல்னால ஒரு சந்தோஷம், அதே மாதிரி குடும்பச் சூழலும் இனிமையாக விளங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நம்மால் முடிந்ததை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, சில நேரங்களில் அதிகப்படியான ஒரு சமாச்சாரங்கள்லாம் என்னால் முடியும், நான் அப்படி பண்ணிடுவேன்லாம் சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். உங்களுக்கு என்ன உங்களுடைய இதில் மனசில் முடிக்க முடியும் என்ற உறுதிப்பாடு இருக்கோ அதை பற்றி மட்டும் நீங்கள் கமிட் பண்ணலாம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினம், தொழிலில் குறிப்பாக நல்ல பெயரை வாங்கக்கூடிய தினமாக அமையும். மாற்றங்கள் கூட ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அந்த வியாபாரத்தில் அன்றைக்கி நடக்கக்கூடிய வியாபாரம் சிறப்பாக அமையலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா டார்கெட்னு சுற்றிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அளவில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முறையில் வெற்றி பெறக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான தினம். நண்பர்களால் உதவி, ஆதரவு இதையெல்லாம் பெற்றுத்தந்து நல்ல வேலையிலே நல்ல பெயர் வாங்கக்கூடிய தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் உங்களுடைய அவசர போக்கினால் சில விரோதங்களை சம்பாதிக்க நேரிடலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகத்தான் இது அமையும். வெளிநாடு போவதற்கோ இல்லை சில நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்கோ, அந்த கோவில்களில் நல்ல ஒரு ஆசைகள் கிடைப்பதற்கும் நல்ல ஒரு தெய்வ தரிசனத்திற்கும் உகந்த நாளாக இது அமையும். மனதுக்கு இதமான நன்மைகளை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடியவும், புதிதாக தொழில் தொடங்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகளுக்கும் சில நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வதற்கும் அற்புதமான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றிகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான தினம், சிறப்பான வாய்ப்புகள், நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகள் நேரிடலாம். சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக இது அமையும். குழந்தை பிறப்பெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது நல்லபடியாக பிரசவமாகும், குழந்தை பிறக்கும். வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எத்தனைக்கும் பொழுது அதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு நல்லபடியாக சேரும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ இல்லை உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அப்போ சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வரலாம், பேச்சில் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் சீண்டி பார்த்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அதெல்லாம் பண்ணும்போது பிரச்சனை ஆகிடும். நிதானமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சில பின்னடைவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இருந்தாலும் மனசில் தெளிவோடு செயல்படும் போது பெரும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். தேவையில்லாத வம்ப விலக்கி வாங்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். குறிப்பாக நீங்கள் சில விஷயங்களில், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதியன புகுதலும் பழையன கழுதலும் அந்த மாதிரி சில புதுமையை புகுத்த ட்ரை பண்ணும்பொழுது அது உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி அது வேலை செய்யும். அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி தரக்கூடிய சில புதிய தொழில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தால் அது நடத்தக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திர சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல தினம்தான். இருந்தாலும் சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை தவறு விட்டு கூட விடக்கூடும். அதை பை ஓவர் சைட்டுமாங்க. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும், அவ்வளோதான். கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டாதவர்கள், பகைவர்கள், இது போல சில பேரால் நமக்கு பிரச்சனைகள்லாம் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் நீங்கள் ஈடுபாடு வச்சிருக்கும் பொழுது அதில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அளவில் சில நன்மைகள் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். அதிகப்படியான ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு, அனுகூலமான தினமாக அமையும். பூராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்களில் உங்களையும் அறியாமல் சிக்கிக்கொண்டு தவிப்பீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நல்ல தினமாக அமையும். அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு உகந்த தினமாகவும் அதிர்ஷ்டகரமாக சில விஷயங்கள் அமையும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் அந்த செலவுகள் உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகளும் சிறப்பாகவே அமையும். சில நல்ல விஷயங்களை சாதிப்பதற்கு உங்களுக்கு இது உகந்த நாளாகத்தான் அமையும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பகை உணர்வுகள், சில பின்னடைவுகள் இதெல்லாம் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். புதிய விஷயங்கள்லையோ இல்லை புதியவர்கள்ட்டையோ தேவையில்லாமல் வாய் கொடுத்து பிரச்சனைகள் ஆகிடாதீங்க, கவனமாக செயல்படுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பலிதமாகும். ஒரு சின்ன ஒரு டிராவல்ஸ் எல்லாம் போயிட்டு வருவீங்க, 2 நாள் 1 நாள் அப்படி ஒரு டிராவல்ஸ் எல்லாம் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். வெற்றிகரமான தினம் என்று தான் சொல்ல வேண்டும். இதில் அவிட்ட நட்சத்திரங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இன்பமான இனிமையான சூழல் நிலவும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தனம் வரும். நீங்கள் என்னெல்லாம் கமிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கமிட்மெண்ட்டு ஒன்று குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது நீங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகளே ஏற்படும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும்.